இறைவன் உண்டு என்பதும் அவன் எல்லாவற்றையும் அறிகின்றான் கேட்கின்றான் என்பதும் நிரூபிக்கப்படுவதாக சுவாமிகள் கூறுகிறார். முருகக் கடவுள் கோபத்துடன் காட்சி கொடுக்கும் பொழுது தமது வலக்கர சுட்டு விரலை நிமிர்த்து அசைத்து பல்லை கடித்து அச்சுறுத்தி கோபித்ததாக பாம்பன் சுவாமிகள் கூறுகிறார். தாம் கண்களை மூடிக்கொண்டு உடம்பு நடுங்கி, என் அப்பனே, என் கருணாமூர்த்தியே, கந்த சுவாமியே, நிலப்புலம் விழைந்து நான் பொய் கூறவில்லை, ஆன்மலாபம் எய்த வேண்டுமென்றே அவ்வாறு கூறினேன், பொறுத்தருள்க என்று பாம்பன் சுவாமிகள் பதிலளித்தார். அதை தெரிந்து கொண்ட முருகப்பெருமான், அந்த ஆன்ம லாபம் என்னால் ஆகாதா என்று திருவாய் மலர்ந்தருளி, இனி யான் வருக என்று அழைக்கும் வரையில் பழனிக்கு நீ வரக்கூடாது, வருவதில்லை என்று கூறு என்று உத்தரவிட்டதும் பாம்பன் சுவாமிகளும் அப்படியே என்று விடை கூறுகிறார். உடன் முருகன் மறைந்து விட்டான். இதற்கு பிறகு குடும்ப பொறுப்பை ஏற்றார்.